ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். நம்ம எல்லாருக்குமே சீம்பால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. சீம்பால் இல்லாமலே எப்படி சீம்பால் செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீம்பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கோங்க. 100 கிராம் வெல்லம், ஏலக்காய், 1/2 லெமன், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் லெமனுடைய ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் சேர்க்குறது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே தட்டி வச்சுருக்க 100 கிராம் வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். சீம்பாலுக்கு வெல்லம் தான் ஆட் பண்ணணும், ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்தா தான் சீம்பால் மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருக்கலாம். ஓரங்களில் ஆடப்படியும் அதை எல்லாமே உள்ளேயே எடுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நம்ம லெமனையும் புழிஞ்சு விட்ருவோம். ஒரு 5-6 ட்ராப்ஸ் இருக்க மாதிரி புழிஞ்சிக்கோங்க. 1/2 லெமனையும் புழிஞ்சிட வேண்டாம், புளிப்பு டேஸ்ட் வந்துடும். லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டே இருப்போம். கலந்து விட்டே இருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்படின்னா தான் சீம்பால் மாதிரியே கெட்டியாக கிடைக்கும். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் சீம்பால் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறக்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இனிமேல் சீம்பால் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போகிறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.